சென்னை ஈக்காட்டு தாங்கலை சேர்ந்த தொழிலதிபர் செல்வராஜ். இவர் கோட்டாக் மகேந்திரா வங்கியில் கடந்த 2006ஆம் ஆண்டு தனது வீட்டை அடமானம் வைத்து 1,50,00,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். பின்னர் 2007ஆம் ஆண்டு தனது வீட்டின் மீதான கடனை அடைக்க திட்டமிட்ட செல்வராஜ் அதன்படி வங்கி அதிகாரிகளை அணுகியுள்ளார். அதுவரை மாத தவணையில் 23,50,000 ரூபாய் செலுத்திய நிலையில் 3% வட்டியுடன் 1,70,00,000 ரூபாயை வங்கி அதிகாரிகள் வசூலித்துள்ளனர். பின்னர் 2011ஆம் ஆண்டு தொழிலதிபர் செல்வராஜின் ஆடிட்டர் கணக்கை பார்த்ததில் வங்கி தரப்பில் 14 லட்சம் ரூபாய் செல்வராஜிடம் கூடுதலாக வசூலித்திருப்பதை கண்டுபிடித்துள்ளார். அதன் பிறகு வங்கியை அணுகி வங்கி கடனை செட்டில் செய்ததற்கான விவரங்களை கேட்டுள்ளார். வங்கி தரப்பில் அதற்கான விவரங்களை தர மறுத்ததால் தொழிலதிபர் செல்வராஜ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவரிடம் எந்தவிதமான கூடுதல் தொகையையும் வசூலிக்கவில்லை என வங்கி தரப்பில் ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் சமரசமாக பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அப்படி சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது தவறை ஒப்புக்கொண்ட வங்கி அதிகாரிகள் வங்கியின் தரப்பிலிருந்து செல்வராஜின் வங்கிக் கணக்கிற்கு RTGS பரிவர்த்தனை முறையில் 14,30,000 ரூபாயை அனுப்பியுள்ளனர். இந்த தகவலை செல்வராஜ் நீதிமன்றத்தில் தெரிவித்த நிலையில் பொய்யான தகவலை அளித்துவிட்டு இழப்பீடு வழங்கிய குற்றத்திற்காக கோட்டாக் மகேந்திரா வங்கியின் சட்டப்பிரிவு அதிகாரி கார்த்திகேயனுக்கு 3 மாத சிறை தண்டனையுடன் வங்கிக்கு 1,50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவிலும் தொழிலதிபர் செல்வராஜ் புகார் அளித்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு வங்கி மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் கோட்டாக் மகேந்திரா வங்கி மீது வழக்கு பதிவு செய்தனர். கோட்டாக் மகேந்திரா வங்கியின் கந்தன் சாவடியில் உள்ள மண்டல அலுவலகத்திலும் மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்திலும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் வங்கிக் கடனை ஒட்டுமொத்தமாக முன்கூட்டியே செலுத்திய 300 வாடிக்கையாளர்களிடம் கூடுதல் தொகையை வங்கி நிர்வாகம் வசூலித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கூடுதல் தொகையை வசூலித்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கும் நகலில் அவர்களிடம் பெரும் தொகையை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு வங்கியின் கணக்கு நகலில் கூடுதல் தொகையை வங்கிக்கான லாபம் என காண்பித்து அந்த தொகையை வங்கியின் பொது கணக்கிற்கு மாற்றியது தெரியவந்தது. வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் நீதிமன்றம் வங்கியின் செயல்பாடு சட்டவிரோதமானது என்றும் வங்கி